نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى بل الساعة أموالهم والساعة أدومها صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة صدق النبي صلى الله عليه وسلم. பேரும் புகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலாவுக்கே உரித்துண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், மேலும் இந்த ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய கடைசி நாள், இறுதி ஜும்ஆ. இந்த நேரத்திலே நாம் எல்லாம் 29 நோன்புகளை அல்லாஹ் தஆலாவிற்காக நோன்புற்று, மேலும் நல்ல அமல்கள் பல விஷயங்கள் செய்தும் தான தர்மங்களை அள்ளி வாரியும் கொடுத்துள்ளோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. அதன்படி நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததியினர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பெரிய கூலியை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய இறுதி நாள் ஒரு 3 விஷயம். இந்த 3 விஷயத்திலும் இந்த இறுதி நாளிலே இந்த சமுதாயம் மறந்து விடுகிறது. இந்த 3 விஷயம் தாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டா ரமலான்ல நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா ரமலான்ல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். 29 நோன்புகளும் நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, சதகாக்கள் கொடுத்தீங்க, ஒரு ஆண்கள் ஓடுனீங்க, ஆனா இந்த 3 விஷயம் இன்னைக்கு நீங்க பண்ணலைன்னா ரமலான்ல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டதா அர்த்தம். என்ன அந்த 3 விஷயம்? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது விஷயம் பொறுமை. உஹதுடைய போர் வரலாறுல மிகப்பெரிய ஒரு போர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உஹதுடைய போர். உஹதுடைய போர்ல ஒரு மிகப்பெரிய பட்டாளம் வருது, இஸ்லாமிய பட்டாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அந்த போர்ல ஒரு குட்டி ஒரு 50-70 பேரை மட்டும் தனியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தெடுத்து உஹதுன்னு ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு மேல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அமீர், ஒரு தலைவர் நியமிச்சு அந்த மலைக்கு மேல நீங்க போயிருங்கன்னு சொல்றாங்க. அந்த தலைவர்களை பார்த்தும் அந்த 60-70 பேரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த போர்ல நீங்க வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி பெற்றாலும், இஸ்லாமியர்கள் நாங்க கீழே இங்க சண்டை போடுவோம், நீங்க வெற்றி பெற்றாலும் தோல்வி விட்டாலும் நீங்க மேலதான் இருக்கணும். எப்ப நான் கீழே வரணும்னு சொல்ற வரைக்கும் நீங்க மேலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 70 பேர் கொண்ட அந்த குழு மட்டும் மலைக்கு மேல போயிட்டு பாதுகாப்பா இருக்கிறாங்க. இங்க போர் நடந்துட்டு இருக்கு. போரோட கடைசியில பார்த்தா வெற்றி கிடைக்க போற ஒரு சூழல், இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்க போற ஒரு சூழல். அந்த சூழலை பார்த்துட்டு ஷைத்தான் சஹாபாக்களுடைய மனசுல ஒரு ஊசலாட்டத்தை போடுறான். எதிரிகள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. போர்ல ஒரு சட்டம் இருக்கு, யார் போர் பண்றாங்களோ எதிரிகள் பயந்து போயிட்டாங்கன்னா அவங்க போட்டு போன அந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சோ சஹாபாக்களுடைய மனசுல கீழே இருக்கவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லாம போயிடுவேன், மேல இருக்கிறவங்க அந்த மலையில இருக்கிறவங்க நினைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை மறந்துட்டாங்க. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகி அவங்க கீழே வராங்க. போருடைய கடைசி என்ன ஆகுதுன்னா உஹதுடைய போர் வரலாறுல நமக்கு தோல்வியில முடியுது. சொல்ல வந்த விஷயம் இதே மாதிரிதான் இன்றைக்கான சூழல். 29 நாட்கள் ஷைத்தானுடன் உங்களுடைய மனசுடன் போரிட்டு நீங்க ஒரு ஒழுங்கான ஒரு வெற்றி பாதைக்கு வந்துட்டீங்க. கடைசி இந்த ஒரு நாள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறதுல இருக்கட்டும், அதே போல் மஸ்ஜிதுடன் இணைந்து இருக்கிறதுல இருக்கட்டும், ஜிக்ர் ஓதுறதுல இருக்கட்டும், அதிக ஈடுபாடு காட்டுனீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு வெற்றி. ஆனா இந்த 27, 28 லைலத்துல் கத்ர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களை பார்த்தா பஜார்ல அதிகமான நபர்கள், ஆடை வாங்குவதற்கு கடைகள்ல அதிகமான நபர்கள். 27க்கு பிறகு யாருக்குமே நமக்கு தராவீஹ் தொழுகையே கிடையாது. 27க்கு பிறகு 5 வக்து தொழுகை யாருக்கும் கிடையாது. 1ல இருந்து 27 வரைக்கும் தான் தொழுகணும். மிச்சம் இருக்க 3 நோன்பு மட்டும் வைப்பாங்க. அதுலயும் சில நபர்கள் சொல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, நோன்பை கூட விட்டு அவர்கள் தேவைக்காக ஆடைகள் வாங்குவதற்கும் பஜார்ல பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இந்த சைடு போங்க, நான் ஒரு பக்கம் அந்த சைடு போறேன்,
அப்புறம் எங்க உங்களுக்கு வெற்றி? 27 நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி நம்மளுடைய தொழுகை சரியான தொழுகையே இல்லாட்டி அல்லாஹ் நாளைக்கு நான் அந்த பேப்பர் கசக்கிற மாதிரி கசக்கி அந்த தொழுகை போடுறோனோ அதே மாதிரிதான் இந்த அமலுக்கும். தொழுகை என்பது ஒரு அமல், நோன்பு என்பது ஒரு அமல், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதே அமல் நீங்க சரியா செய்யாட்டி அல்லாஹ் இதே மாதிரி தான் பண்ணுவான். சோ சொல்ல வந்த விஷயம், முதலாவது பொறுமையா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள், நீங்க 28 நாள் என்ன செஞ்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தொழுகையா இருக்கட்டும், தராவியா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், பள்ளியுடன் இணைந்து இருக்கதா இருக்கட்டும், யாத்திகாஃபா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள். முதலாவது. இரண்டாவதாக தொழுகை, ஜிக்ர், துஆ, 3 விஷயம். நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதுஹப் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில 40 வருடங்கள் தொடர்படியா இஷாக்கு ஒது செஞ்சாங்கன்னா அதே ஒசு வச்சுட்டு காலையில ஃபஜ்ர் தொழுவாங்க. இரவு தொழுகையில அதிகமா ஈடுபாடு கொண்டவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய மதுஹபை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம ஹனஃபின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அவங்களுடைய மதுஹபை பேரளவுல ஃபாலோ பண்றோம். நம்மளால தொடர்ந்து 40 வருஷம் இருக்க முடியாது. ஒரு வருஷம், ஒரு மாசம், அந்த கடைசி 10 நாள், இப்ப இந்த ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. இந்த ஒரு நாள் ஆச்சு இரவு தொழுகையில அதிகமா ஈடுபடணும். இரவு தொழுகையில உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் ஓதுங்க, குர்ஆன்கள் ஓதுங்க, அதிகமா ஜிக்ர்கள் ஓதுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு சூரா அல் கமர்ல 46வது ஆயத்தா வருது. அல்லாஹ் தஆலா சொல்ற மனிதர்களை பார்த்து, கியாமத்து நாள் உங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அந்த கியாமத்து நாள் எப்படி இருக்கும்னா மிகவும் கடினமானதாகவும் கஷ்டமானதாகவும் இருக்கும்னு அந்த ஆயத்தை சொல்லி அழுது கொண்டே அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. சோ இந்த நல்லமல்களை கொண்டு நம்மளுடைய கியாமத்துக்கு நம்ம ரெடியாகணும். அடுத்ததாக தாபீன்கள்ல வந்த இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதே மாதிரிதான் ரமலானுடைய முழு ரமலான்லயுமே இரவு தொழுகை தொழுகுவாங்க. நம்மளால அவங்க தொழுக முடியாட்டி கொஞ்சமா தொழுகலாம். கடைசி 10 நாளும் அவர்கள் தொழுகுவார்கள். தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ கேட்டுட்டு வெளியே வந்து அவங்களுடைய மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்களா, இந்த ரமலானுடைய மாசத்துல கூட பள்ளிக்கு வந்து கையேந்தி அல்லாஹ்ட்ட அழுகாத இந்த உள்ளங்கள் நாளைக்கு கண்டிப்பா கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி கையேந்தி அழுதுட்டே இருக்கும். எப்படி அழுகுனா, யா அல்லாஹ் என்னை காப்பாத்திடு, யா அல்லாஹ் எனக்கு யாருமே இல்ல அல்லாஹ், உன்னுடைய நிழல் தவிர வேற யாருமே இல்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டிருக்கும். எந்த உள்ளம், எந்த மனிதர் இப்போ இந்த கடைசி 10ல அல்லாஹ்ட்ட அழுது துஆ கேட்கிறாரோ அவர் நாளைக்கு தப்பித்துக் கொள்வார், அவர்கள் அழுக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வாசகம் அவருடைய மாணவர்களுக்கு சொல்வார்கள். ஆக சொல்ல வந்த 2வது விஷயம், அதிகமாக இன்றைய இரவுல தொழுகணும், துஆக்கள் கேட்கணும், முடிஞ்சால் குர்ஆன்கள் அதிகமாக ஓதணும், கேட்கவும் செய்யணுங்க. 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த விஷயம் பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க, சதகத்துல் ஃபிக்ர் எவ்வளவு கொடுக்கணும், சில பேர் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இதுல ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கு. சதகத்துல் ஃபித்ருக்கு முன்னாடி சதகா பத்தி ஒரு சின்ன ஒரு கதை. மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு மனிதர் அவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறார், நபியே எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துருங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு, ஏன்னா மூசா கலீமுல்லா அல்லாஹ்ட்ட பேசுறவங்க, அந்த துஆ கேட்டு வாங்கி கொடுத்துடலாம். சோ என்னப்பா உன்னோட ஆசை சொல்லுப்பா அப்படின்னு. அல்லாஹ் என் வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்க் எனக்குன்னு எழுதியிருக்கணும். ரிஸ்க்னா நமக்கு தர சாப்பாடு, நமக்கு கிடைக்கிற அந்த ரிஸ்க் எவ்வளவு இருக்கோ அத்தனையுமே எனக்கு ஒரே நாள்ல எனக்கு மொத்தமா கொடுத்துருக்கும். என்னப்பா ஒரே நாள்ல கொடுத்துட்டா, எனக்கு அதான் பெரிய ஆசையே, எனக்கு காசு பணங்கள் வேணாம். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு சாப்பாடு என் வாழ்க்கை முழுவதுமா எனக்கு மௌத்து வர வரைக்கும் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கானோ அது முழுசா எனக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடும். சரிப்பா அதான் ஆசை. நேரா போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டா. அதே மாதிரி அவரு பெரிய மலை அளவுக்கு அவருக்கு ஃபுல்லா சாப்பாடு, அவரோட ரிஸ்க் வந்துருச்சு அவர் வீட்டுக்கு. கொஞ்ச நாள் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த மனிதருடைய வீடு தாண்டி நடந்து போறாங்க. அந்த மனிதருடைய வீட்டுக்கு வெளியே பார்த்தா ஒரு பெரிய லைன் நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த மனிதனுடைய வீட்டுல இருந்து இவ்வளவு பெரிய லைன் நிக்குது. இந்த லைன்ல நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. பார்த்தா அந்த மனிதர் அவருக்கு கிடைச்ச அந்த ரிஸ்க்ல இருந்து கொஞ்சமா வர மக்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசலாம், மனசுல நினைச்சுக்கிறாங்க, இவருக்கே இவருடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் ரிஸ்க், இதையும் இவர் கொடுத்துட்டாருன்னா மௌத்தாரருக்கு இவருக்கு என்ன ரிஸ்க், தண்ணி கூட கிடைக்காது. அவர் ரிஸ்க் ஃபுல்லா அல்லாஹ் கொடுத்துட்டா, முடிஞ்சு. அப்ப இவர் எதை வச்சு உயிர் பிழைப்பாரு, எப்படி வாழ்வாருன்னு தெரியலையே.
இவர் எல்லாத்தையும் சதக்கா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மனதளவுல நினைச்சிட்டு போயிட்டாங்க. பல மாதங்கள் கழிச்சு திருப்பி அதே பக்கம் போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அதே மனிதர் வீட்டு பக்கம் போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சிந்தனை வருது, அந்த ரிஸ்க் வாங்கி கொடுத்த நபராச்சே, போய் பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த கூட்டம் குறையாம திருப்பி அதே மாதிரியே நிக்குது. வேற புது மனிதர்கள் திருப்பி கூட்டமா வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய சந்தேகம், இந்நேரத்துக்கு அவர் கொடுத்திருந்ததை பார்த்தா, அன்னைக்கு கொடுத்திருந்ததை பார்த்தா இவர் ரிஸ்க் முடிஞ்சிருக்கணும், மக்களுக்கு கொடுக்க முடியாது, இவருக்கும் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கணுமே அப்படின்னு. கடைசியில நேரா போய் அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஸ்ட்ரைட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ அல்லாஹ், ஒரு மனிதருக்கு இப்படி கேட்டாரு, நான் துவா செஞ்சேன், நீ கபூல் செஞ்சுட்டு அவருக்கு ரிஸ்க் கொடுத்துட்ட ஃபுல்லா. எந்த விதத்துல இதை எப்படி அவருக்கு அவரு ஃபுல்லா கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு குறையிலையா, என்ன இதுல பின்னாடி இருக்குன்னு மூசா அல்லாஹ் சொல்றான், மூசாவே, அந்த மனிதர் என்னுடன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, அந்த மனிதர் என்னுடன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் நஷ்டம் அடைய மாட்டார் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு புரியல, அல்லாஹ் எனக்கு ஒன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான், சதகாக்கள் எந்த மனிதருக்கு நாம் சதகாக்கள் கொடுத்தா என்கிட்ட வியாபாரம் பண்றேன். அல்லாஹ் சொல்றா, என்கிட்ட வியாபாரம் பண்றேன்னா ஒரு சதக்கா நீ ஒண்ணு கொடுத்தேன்னா அதுக்கு 10 மடங்கு நன்மை. அப்ப அவர் 1 கொடுத்தாரு, அவருக்கு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா 1 கொடுத்தேன். அவர் 2 கொடுத்தாரு, நான் 10 மடங்கா 20 கொடுத்தேன். சோ அதனால அவருக்கு குறையவே இல்லைன்னு. இன்னைக்கு சதகத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சதகத்துல் ஃபித்ருக்கு நிறைய வகைகள் இருக்கு. நீங்க பேரிச்சம்பழமாவும் கொடுக்கலாம், திராட்சையாகவும் கொடுக்கலாம், கோதுமையாகவும் கொடுக்கலாம், கோதுமை மாவாவும் கொடுக்கலாம். ஆனா பெரும்பாலான அளவுல வெறும் கோதுமையை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம சம்பாதிக்கிற நம்மளுடைய காசு நமக்கு தெரியும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு. பொதுவா எல்லாருமே 100 ரூபாய் மட்டும் நம்ம கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அப்புறம் எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திராட்சை கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கப்புறமும் பல உலமாக்கள் பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. ஏன் என்று சொன்னால் அவங்க சம்பாதிக்கிறது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் அவங்களுக்கு தெரியும், அதற்கு ஏற்றவாறு நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மதிப்புப்படி 3 கிலோ ஒரு சொச்சம் கிராம் வருது, எதுல பேரிச்சம்பழத்துல 1200 ரூபாய் வருங்க. நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் கொடுக்க முடியும்னு. ஒரு நபருடைய சதகத்துல் ஃபித்ர் 1200 ரூபாய். ஜமாத்துல மாதிரி மற்ற இடங்களையும் 100 ரூபாய் கொடுத்தால் போதும், 100 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா நமக்கு தெரியும்ல எந்த லெவல் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. அதற்கு ஈடானவாறு அதிகமா கொடுத்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்ட்ட செய்யற வியாபாரம் இது உங்களுக்கு நஷ்டத்துல கொண்டு போய் விடாது. நஷ்டத்துல விட நீங்க 1 கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் 2 கொடுப்பான். ஹதீஸ் கிதாபுகள்ல வருகிறது, சதகாக்களுடைய நன்மை நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் 10 நன்மை தரான். 10ல இருந்து ஆரம்பிக்கும், 1க்கு 10ல ஆரம்பிச்சு எந்த லெவலுக்கு நன்மை போகும்னா நம்மளுடைய இஹ்லாஸ், நம்முடைய மன தூய்மைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு அளவுக்கு நன்மைகள் நீட்டி தரான், விசாலப்படுத்தி தருகிறான். ஆக 2வது விஷயம், சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது 2 காரணங்கள். 1, நம்ம நோன்பு வச்சிருக்கிறப்ப தேவையில்லாத விஷயங்கள் பேசியிருக்கலாம், நோன்புக்கு தகுதி இல்லாத சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், அது தூய்மைப்படுத்துவதற்காகவும். 2வது, நோம்புடைய மாசத்துல கூட நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மொஹல்லால, நம்ம பக்கத்து மொஹல்லால எத்தனையோ பேர் கறி எடுத்து பிரியாணி சாப்பிட முடியாம சாதா கஞ்சி குடிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஏழைகள் அவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நல்ல உணவு உண்ண வேண்டும் என்பதின் காரணமாக இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது. ஆக இந்த உயர்தரமான இந்த வணக்கத்தை கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க. நான் 100 ரூபாய் தான் கொடுப்பேன் நீங்க மனசுல போட்டு வச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சம்பாதிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அல்லாஹ்ட்ட செய்யற வியாபாரம் இது, இதில் எந்த நஷ்டமும் இருக்காது. இந்த உலகத்துல யார்கிட்டயும் வியாபாரம் செஞ்சா கூட நஷ்டம் இருக்கும், அல்லாஹ்ட்ட செய்யற வியாபாரத்துல நஷ்டமே இருக்காது. 3 விஷயங்கள் திரும்பவும் நான் ரீகால் பண்றேன். முதலாவது விஷயம், இன்றைய தினத்துல நீங்க பொறுமையா இருங்க, கடை விதிகளை அலைஞ்சு திரிஞ்சு உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விடாதீங்க. 2வது விஷயம், துஆக்கள், ஜிக்ர்கள் பள்ளியுடன் இணைந்து இருப்பது. 3வது விஷயம், சதகத்துல் ஃபித்ர் நம்மால் எவ்வளவு முடியுமோ அதிகப்படுத்தி கொடுப்பது. கணக்கு தெரியலனா இமாம்கள்ட்ட தெரிந்து கொள்வது. ஆகவே நாம் எதை கேட்டோமோ அதை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.